காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க நாளை டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் 4 பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை டெல்லியில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், சொல்லுங்க, டெல்லியில நாளை நடைபெற உள்ள கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க நேற்று உத்தரவில் அப்படின்னா, அடுத்த 3 நாளைக்கு தமிழகத்திற்கு கர்நாடகம் ஒரு நாளைக்கு 6000 கன அடி வீதத்தில் 3 நாளைக்கு தண்ணீர் தரணும். 3 நாள் பொறுத்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளை மறுநாள் மதியம் 2 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. 3 நாட்களுக்குள்ளாக மத்திய அரசு என்ன பண்ணணும், 2 மாநில முதலமைச்சர்களை அழைத்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதனால் மத்திய அரசு சார்பாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீர்வளத்துறையிலிருந்து 2 கடிதங்கள் போயின. ஒன்று கர்நாடக தலைமை செயலாளருக்கு, இன்னொன்று தமிழக தலைமை செயலாளருக்கு. அதில் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற உத்தரவை இதில் இணைக்கப்பட்டுள்ளது, இந்த கடிதத்தில் இணைத்திருக்கும். அதன்படி 2 மாநில முதலமைச்சர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர், அதன் பிறகு மாநிலத்தின் தலைமை செயலாளர், சம்பந்தப்பட்ட துறையின் செயலாளர் இவங்களும் கலந்துக்கலாம். முதலமைச்சர்கள் விருப்பப்பட்டால் அவங்க யார் விரும்புகிறாங்களோ அவங்களும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி தான் இந்த மீட்டிங்கில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2 மாநிலங்களுக்கும் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சரோட கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் எடுத்திருக்கும் முடிவும் முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டது. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி டிக்டேட் பண்ணியிருக்காங்க. அதை தலைமை செயலாளர், அதாவது தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் டெல்லி அதை படித்து காண்பிப்பார். தமிழகத்தின் சார்பாக PWD துறையினுடைய அமைச்சர் செயலாளர், தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர், காவிரி தொழில்நுட்ப குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்களும் கூட்டத்தில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகம் சார்பாக இப்பொழுது அனைத்து கட்சி கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் கலந்து கொள்வாரா அல்லது சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் மற்றும் கர்நாடகத்தின் தலைமை செயலாளர் கலந்து கொள்வாரா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சலீம், நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? தமிழக அரசின் சார்பாக என்னென்ன கோரிக்கை முன்வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விசாரித்ததுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, காவிரி தீர்ப்பாயம் 16 வருஷம் வழக்கை விசாரித்து 2007 தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கர்நாடகம் தமிழகத்திற்கு இவ்வளவு தண்ணீர் தரணும், கர்நாடகா சரியாக தண்ணீர் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் மத்திய அரசு அமைக்கலை. உச்சநீதிமன்றமாக போன வாரம் இதைத்தான் சொன்னாங்க. இன்னும் 1 மாதத்திற்குள், 4 வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைத்துவிட வேண்டும், அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று தமிழகம் சார்பாக இதை வலியுறுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.